ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆலியாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் மீனோட மசாலா உதிராமல் இருக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். மீன், அதுக்கு ஆட் பண்ணுற மசாலாஸ் 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு அரை ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், புளி கரைச்சல் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன். வாங்க இதையெல்லாம் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மீனோட மசாலாஸ், உப்பு எல்லாமே ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, புளிக்கரைச்சல். இந்த மாதிரி புளிக்கரைச்சல் ஊற்றி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ மீனோட மசாலாஸ் எல்லாமே நல்லா எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை ஒரு ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். ½ அன் ஹவர் கழித்து ஃப்ரை பண்ணும்பொழுது அந்த மசாலாஸ் எல்லாமே இதோட நல்ல ஜெல்லாக இருக்கும். ஸோ ½ அன் ஹவர் கழித்து நம்ம மீனை ஃப்ரை பண்ணலாம். இப்போ மீன் நல்லா ஊறி இருக்குது. ½ அன் ஹவர் நம்ம மசாலா போட்டு வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரிட்ஜில், மீன் நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வறுத்துடலாம் இதை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மீனை அதில் போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம திருப்பி போடலாம். இப்போ பொறுமையாக திருப்பி போடுங்க. பொறுமையாக டர்ன் பண்ணி போடுங்க. ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. ஸோ நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டிருக்கோம். அந்த சைடு நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக இந்த சைடும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதை ஆயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், மசாலாலாம் உதிராமல் அப்படியே நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க, நல்ல சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மசாலாலாம் கொஞ்சம் கூட உதிரல, நல்ல சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.